வணக்கம் ஓவியா. திருச்சி அரசு செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு விசாரணை முடித்து அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதாவது திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மூக்கடைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு செலுத்தப்பட்ட டெக்ஸாமெத்தாசோன் மருந்தே உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான குழு சமர்ப்பித்துள்ள ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த மே 22 திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 20 வயதுடைய 3ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவி சீதாலட்சுமி என்பவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் அவருக்கு ஏற்பட்ட ஒவ்வாமை கட்டுப்படுத்த டெக்ஸாமெத்தாசோன் மருந்து செலுத்தப்பட்டது. ஆனால் மருந்து செலுத்தப்பட்ட சில நிமிடங்களே அவருக்கு கடுமையான இதய பாதிப்புகள் ஏற்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து இவரது சாவில் மர்மம் இருப்பதாக, இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என நர்சிங் கல்லூரி மாணவிகள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. டெக்ஸாமெத்தாசோன் மருந்து பொதுவாக ஒவ்வாமை குணப்படுத்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு மருந்தாகும். அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் குமட்டல், வாந்தி மற்றும் வலி ஆகியவற்றை கட்டுப்படுத்த மயக்க மருந்து சிகிச்சையின் போதும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அரிதான காலங்களில் இது கடுமையான ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும் என மருத்துவத்தில் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் சுகாதாரத்துறை ஒரு குழு அமைத்தது. இந்த குழுவினர் தங்களது விரிவான ஆய்வறிக்கை தற்போது சுகாதாரத்துறையிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதாவது உயிரிழந்த மாணவிக்கு செலுத்தப்பட்ட அதே மருந்து மருத்துவமனையில் இருந்த மேலும் 3 நோயாளிகளுக்கும் செலுத்தப்பட்டது. அந்த 3 நோயாளிகளும் கடுமையான இதய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இதய துடிப்பு அதிகரிப்பு, இதய தசை சிதைவு, இதய செல் இழப்பு மற்றும் அதிர்ச்சி நிலை போன்ற உயிரிழப்பு ஆபத்தான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது குறிப்பிட்ட மருந்தின் உற்பத்தி தரத்தில் குறைபாடுகள் இருக்கலாம் என இதனை உடனடியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த மருத்துவத்துறை துகள்களை பயன்படுத்த சுகாதாரத்துறை உடனடியாக தடை விதித்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் கையிருப்பில் உள்ள அந்த மருந்துகள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டு சென்னை கிண்டியில் உள்ள கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் சார்பில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த செவிலியர் மாணவியின் உடல் உறுப்பு பாகங்கள் சென்னை மயிலாப்பூர் உள்ள தடயவியல் ஆராய்ச்சி மையத்திற்கு ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து வரவிருக்கும் இறுதி ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இந்த மருந்தின் மீதான சந்தேகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் எனவும் மாணவியின் உயிரிழப்பிற்கு உண்மையான காரணம் முழுமையாக தெரிய வரும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓவியா.